இதெல்லாம் இந்த ஊரில் வந்து அந்த குடிமியான்மலை, திருப்பரங்குன்றம் அப்படியே வந்துருங்க. திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, திருமயம். பிள்ளையார்பட்டி போனீங்கன்னா குன்றக்குடி முருகனை பார்த்துட்டு வந்துடுறோம் நம்ம. ஓகேங்களா? அவள் குன்றக்குடி, திருமயம். திருமயம் புதுக்கோட்டமா அப்படி பக்கத்தில் திருமயம். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம்னா என்னது பாண்டியர்களோட குடைவரை கோயில் காணப்படும் இடங்கள். மைண்டிட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வெட்டுவான் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. இதான் வந்து தென்னிந்தியாவின் என்னது கழுகுமலை என்ன சொல்லுவாங்க? தென்னிந்தியாவின் என்னவோ சொல்லுவாங்களே, தென்னிந்தியாவின் என்னமோ சொல்லுவாங்க கழுகுமலையை. டக்குன்னு வரமாட்டுது எனக்கு. சரி பார்ப்போம். கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில் பாண்டியரது ஒற்றை கற்றளிக்கு சான்றாகும். நமக்கு அப்புறம் ஒற்றை கற்றளின்னு என்ன நம்ம படித்தோம்? ஒற்றை கற்றளி என்பது பெரிய ஒரு கல்லை வச்சுருக்கோம், அதுக்கு மேலே இன்னொரு கல் வச்சுருக்கோம், அப்படி ஒரு கோயிலை கட்டுறோம், சுண்ணாம்பு இதெல்லாமே பயன்படுத்தலை, அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தான் ஒற்றை கற்றளி. ஓகேங்களா? பாண்டியரோட வெட்டுவான் கோயிலுக்கு பாண்டியரது ஒற்றை கற்றளிக்கு மிகச்சிறந்த கல்வெட்டாகும். நல்ல கவனமாக கிடைக்கணும். வந்துட்டு வெளியே போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் நிற்காது. ஓகேங்களா? பேசுனா படிக்கிறத நல்ல கவனமாக இது பண்ணுங்கள். ஓகேங்களா? கவனமாக படிக்கணும், விளையாட்டு கிடையாது. கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில் பாண்டியரது ஒற்றை கற்றளிக்கு சான்றாகும். பாண்டியரது ஒற்றை கற்றளிக்கு சான்று வந்து என்னது? கஷ்டம் தான். 1 மணி நேரம் உட்காந்து கண்டினியூவாக படிக்கிறது கஷ்டம் தான். நம்ம திரும்ப திரும்ப படித்தாதான் நிப்பாட்ட முடியும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் அவ்வளோ தூரம் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது. பாண்டியன் ஒற்றை கற்றளிக்கு மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறது என்னது? கழுகுமலை வெட்டுவான் கோயில். அது தென்னிந்தியா கழுகுமலை வெட்டுவான் கோயில் என்னமோ சொல்லுவாங்க, தென்னிந்தியாவின் அப்படின்னு சொல்லி வரும். டைப் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க, யாராவது பார்ப்போம். சரி, கழுகுமலையில் வெட்டுவான் கோயில் பாண்டியரது ஒற்றை கல் கட்டுரைக்கு மிகச்சிறந்த சான்றுன்றாங்க. பாண்டியரது ஒற்றை கல் கட்டுரைக்கு மிகச்சிறந்த சான்று வந்து என்னது? கழுகுமலை வெட்டுவான் கோயில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குடைவரை பிள்ளையார்பட்டி, கட்டடக்கலை திருப்பத்தூர், ஒற்றை கலை வந்து கழுகுமலை. இது நல்லா மைண்டில் வச்சுக்கிறணும். ஓகேங்களா? குடைவரை கோயில்னா பிள்ளையார்பட்டி. ஓகேங்களா? கழுகுமலை வந்து என்ன சொல்கிறாங்க? ஒற்றை கட்டளைக்கு எடுத்துக்காட்டு என்னது? ஒற்றை கட்டளைக்கு எடுத்துக்காட்டு கழுகுமலை. கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு திருப்பத்தூர். திருக்கட்டளிநாதர் கோயில் பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு சிறப்பான எடுத்துக்காட்டு. நான் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டே இது வந்து. என்ன பாயிண்ட்? அந்த முக்கியமான பாயிண்ட்டு. அழகாக நம்ம படிப்பு அந்தளவுக்கு மைண்ட் நிப்பாட்டி படிக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். குடைவரை கோயில் என்ன பாண்டியரது குடைவரை கோயில் எதை சொல்கிறாங்க? பாண்டியரது குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டியை சொல்கிறாங்க. கற்றளிநாதர் கற்றளி கோவில் அப்படின்னு பாண்டியர்கள் எதை சொல்கிறாங்க? கற்றளிநாதர்னு சொல்லி எதை சொல்கிறாங்க பாண்டியருக்கு? கற்றளிநாதர் கழுகுமலை வெட்டுவான் கோயில், சாரி என்னது, திருக்கற்றளிநாதர் கோயிலை வந்து பாண்டியர்கால கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுன்றாங்க. ஒற்றைக்கல் ரதங்கள் எதை சொல்கிறாங்க? ஒற்றை கற்றளி வந்து கழுகுமலைக்கு எடுத்துக்காட்டு. இது 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் இப்போ. ஓகேங்களா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. பாண்டியரது குடைவரை கோயில் அப்படிக்கு எடுத்துக்காட்டு என்னது? திருப்பத்தூர். ஓகேங்களா? பாண்டியரதுக்கு ஒற்றை கற்றளிக்கு எடுத்துக்காட்டு எந்த ஊர் சொல்கிறாங்க? கழுகுமலை வெட்டுவான் கோயில். பாண்டியரது சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுக்கு மிகச்சிறந்த சான்றாக சொல்கிற திருக்கற்றளிநாதர் கோயில் வந்து சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது? திருப்பத்தூர் திருக்கற்றளிநாதர் கோயிலை சொல்கிறாங்க. இது ஒற்றை கற்றளிக்கு. ஓகேங்களா? ஒற்றை கற்றளிக்கு சிறந்தது கழுகுமலை வெட்டுவான் கோயில். கட்டிடக்கலைக்கு திருப்பத்தூர். கட்டிடக்கலைக்கு என்னது? திருப்பத்தூர். ரொம்ப முக்கியமான விஷயம். திரும்ப சொல்கிறேன். கையை பிடிச்சிருச்சான்ற மாதிரி ஆகிப்போம். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது என்னது அப்படின்னா சோழர் கால கோயில்கள். சோழர் கால கோயிலில் வந்து தமிழக கட்டடக்கலை வரலாற்றில் பிற்கால சோழர்கள் காலம் பொற்காலமாகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தது சோழர்கள் தான். இப்போ வந்து பார்க்க போகிறது என்னது? அடுத்து பார்க்க போகிறது என்னது? சோழர்கள் கால கோயில்கள். பல்லவர் காலம் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தது யாரோட கட்டடக்கலையை வந்து பார்த்தோம்? ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்தோம்னா மகேந்திரவர்மன், முதலாம் இவங்கெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாண்டியர் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து யார் பார்த்தோம்? சோழர் கால கோயில்கள் பார்க்க போகிறோம். சோழர்கள் கால கோயில்கள் மூச்சு பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கோம். கவனமாக கவனிங்க. சோழர் கால கோயில்கள் தமிழக கட்டடக்கலை வரலாற்றில் பிற்கால சோழர்கள் காலம் ஒரு பொற்காலமாகும். தமிழக வரலாற்றில் வந்து பார்த்தோம்னா பிற்கால சோழர்கள் காலம் ஒரு பொற்காலம்ன்றாங்க. ஏன்பா இப்போ தமிழர்கள் வந்து ஒரு பொற்காலம்? ஓகேங்களா? பொற்காலம் வந்து பார்த்தோம்னா முரளி நடித்த படங்க அப்படின்றோம். அந்த ஊனம் இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள ஊனமெல்லாம் ஊனம் இல்லைங்கோ, அந்த பாட்டு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. பொற்காலம், ஊனம், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா. மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்பொழுது? டிசம்பர் 3. மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்பொழுது? டிசம்பர் 3. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழக கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த பொற்காலம் யார் சொல்கிறாங்க? பிற்கால சோழர்கள் காலத்தை சொல்கிறாங்க. தமிழர் கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த எதை சொல்கிறாங்க? பிற்கால சோழர்களை சொல்கிறாங்க. விஜயலாய சோழன் முதல் விஜயநகரத்தில் வந்து பார்த்தோம்னா நாயக்கர் இருக்காங்க. இங்கேருந்து விஜயலாய சோழன் முதல் 3ஆம் ராஜராஜன் வரை. வெரி குட். தேங்க்யூ தம்ஸ்அப் போட்டதுக்கு. வெரி குட். கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள். யாராவது ஒரு ஆள் ஒரு ஹாய் சொல்லுங்கள். கமெண்ட்டு வரமாட்டேது, தான் கேட்குறேன். ஒரு ஹாய் சொல்லுங்கள். இப்போ யாராவது ஒரு ஆள் போட்டிருக்கீங்களா? ஹாய் போடுறீங்களா? வரமாட்டேது ஒன்றும். இவ்வளோ நேரம் கேட்டீங்க, என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? எதையும் அமைக்கிட்டோன்னு தெரியல தெரியாமல். சரி பார்ப்போம். கமெண்டே வர மாட்டேது. சரி, சோழர்கள் கால கோயில்.